ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரிப்பா, தொடர்ந்து சனி பயிற்சியுடைய பலன்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதை தொடர்ந்து 5 கிரக சேர்க்கைகள் நடக்க இருக்கிறதா இருக்கு. அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை குட்டி கொடுக்கும் நினைக்கிறீங்க? இந்த 5 கிரக சேர்க்கை ஒவ்வொரு வருடமும் நடக்கும். அது பிப்ரவரியில் வரும், மார்ச்சில் வரும். மேபி மார்ச் மாதம் பாருங்கள், மீனத்தில் எல்லாருமே இருப்பாங்க, இப்போ கும்பத்தில் இருக்காங்க. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, கும்பத்தில் கடைசியாக சனி பகவான் இன்னும் கொஞ்ச நாளில் மார்ச் 6 வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறார். அதுக்கப்புறம் அவரும் அங்கே போயிடுவார். ஸோ அப்போ சனியோடு சேர்ந்த இந்த 5 கிரகம் வரும்போது என்னெல்லாம் நடக்க போகுது, லாஸ்ட் 1 மந்த் சனி பகவானோட பீரியட் இல்லையா? அப்போது யார் யாருக்கெல்லாம் புத்திர சந்தானங்கள் கிடைக்க போகிறது, யார் யாரெல்லாம் வெளிநாடு செல்ல போகிறீங்க, ஒரு ஆள் பண்ணாலே இவ்வளோ பெரிய நன்மைகள் கிடைக்குதுன்னா 5 கிரகமும் சனியோட சப்போர்ட்டிவ் கிரகமாக சேர்ந்து பண்ணால் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்கிற அற்புதமான அதிர்ஷ்டத்தை நாம் பார்க்க போகிறோம். சுவாமிஜி, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கையால் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கொட்ட போகுது? மிக பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிறது. காரணம் என்ன? சார், நீங்கள் இப்படி தான் சார் எல்லா ராசிக்கும் மிக பிரம்மாண்டங்கிறீங்க. எங்களுக்கு எங்கே சார் பிரம்மாண்டம்? நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு வாசலில் கடங்காரங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் இப்போ தான் வேலைக்கு கிளம்புறீங்க, ஒரு உங்கள் கடையை திறக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இவர் எல்லாம் இங்கேயே நிற்கணும், உங்கள் வீட்டுக்கு ஓடி போய்ட்டு 5 மணிக்கு வரணும். கடை முடிஞ்சதுக்கப்புறம் நானே கூப்பிடுவேன். வேறு நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணால் டென்ஷன் ஆடுவேன். 5 மணிக்கு போய் ஒரு ஃபோன் வரக்கூடாது சொல்லிவிட்டு அனுப்புறீங்க. இறங்கி கடையில் சீரியஸாக வேலை பார்க்குறீங்க. 5 மணிக்குள்ளே ஒரு கலெக்ஷன் எடுக்கிறீங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க. அவ்வளோதான். இந்த கட்ஸ் எப்போ வரும் சொல்லுங்கள்? இந்த கட்ஸ் எப்போ வரும்னா, கடை உண்மையிலேயே ஓடும் நம்பிக்கை இருந்தால் உள்ளே போட்டு வெளியே எடுத்துடலாம், என்ன போயிட போகுது, ஏதாவது பேமெண்ட் வரும் அப்படிங்கிற தைரியம் எங்கேருந்து வருது? தொழில். இந்த தொழில் தான் பணம்ங்கிற தைரியத்தை தருது. அந்த பணம் தான் வாழுதல் என்னும் தைரியத்தை தருது. மெடிக்கலில் அப்பாவுக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணோம், பரவாயில்ல கொஞ்சம் டைம் கொடு, சாயந்தரத்துக்குள்ளே எங்கேயாவது போய் நான் பணம் வாங்கிட்டு வரேன். ஒரு கணவர் சொல்லுகிறார். எதை நம்பி சொல்கிறார்? ஏன்னா வானத்தில் வரப்போதா? அவர் தொழிலை நம்புறார். அது மாதிரி 10ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்தால், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. யார் இருக்கா பாருங்க, நல்லதாக பாருங்க. ரிஷபராசிக்கு ராசிநாதன் சுக்கிரன் இருக்கிறார், 4 கூடிய சூரியன் இருக்கிறார், யோகாதிபதி புதன் இருக்கிறார், அடுத்து 7 கூடிய செவ்வாய் இருக்கிறார். எல்லாருமா சேர்ந்து 10ஆம் இடத்துல ஓடு 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 ஓடிக்கொண்டிருப்பது நேரமல்ல பணம். இது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, என்னுடைய அறிவுரையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓடிக்கொண்டிருப்பது நேரமல்ல பணம். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பொறுமையாக தான் முன்னுக்கு வர போகிறீங்கன்னு அர்த்தம். டோன்ட் வேஸ்ட் யுவர் எஃபெக்ட். 1 மினிட் வேஸ்ட் பண்ணாமல் சம்பாதிக்கணும். கடையை திறந்தது எதுக்கு? சம்பாதிக்க. நம்ம கம்பெனியில் உங்களை சேர்த்தது எதுக்கு? கம்பெனி நல்லா இருக்கு அப்படின்னு ஒன்றா சொன்னான்னா அவனுக்கு பிழைக்க தெரிலன்னு அர்த்தம். கம்பெனியில் நான் சேர்ந்தது நான் நல்லா இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்கு. சிம்பிள், அவ்வளோதான். ரொம்ப டோன்ட் திங்க் டூ மச். 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். நம்ம ஒரு கம்பெனிக்கு போகிறோம், கஸ்டமர் கேரை மெயின்டைன் பண்ணுறோம், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறோம், எவ்வளோ பிரச்சனைகள். அதை ஏன் நம்ம சொந்த பிஸ்னஸில் பண்ணக்கூடாது? நான் ஏன் பிஸ்னஸில் பண்ணக்கூடாது? எனக்கு இவ்வளோ நல்லா பேச்சு திறமை வருது, நான் ஏன் பண்ணக்கூடாது? இந்த எண்ணம் வந்துருச்சுன்னா நீங்கள் முன்னுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நண்பர்களே, யானையை பார்த்துருக்கீங்களா? பெரிய யானை ஆகிற வரைக்கும் அது கால் சங்கிலியில் கட்டியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் சங்கிலியில் ஒரு சணல் கயிற்றுல கட்டிப்பட்டிருந்தாலும் அந்த யானை அந்த சணல் கயிற்றை அத்துட்டு போகாது. காரணம் என்னென்னா, அந்த யானை நம்புது நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் என. உங்களெல்லாம் கட்டெல்லாம் படலை. பிஸ்னஸ் பண்ணணும்னு எண்ண முடியவர்கள் எழுந்து வாருங்கள், நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. 10ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது நான் கற்ற கலை என்னை காப்பாற்றும். நன்றாக புரிஞ்சுது. ஒரு இன்ஸ்டா ரீலில் தான் பார்த்தேன், நான் ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு பதிவு. எது என்னை விட்டு சென்றாலும் சரி, நான் கற்ற கலை என்னை காப்பாற்றும். நீங்கள் உங்கள் கலைகளால் முன்னுக்கு வருவீர்கள். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி. 10ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது புதிய ஃபோட்டோஷாப் கடை ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் சார், புதிய ஃபோட்டோ ஃப்ரேம் கடை ஓப்பன் பண்ணுறேன், எதை வேணால் பண்ணுங்கள், எதை பண்ணாலும் ஜெயிப்பீங்க. காரணம் என்னன்னா, 10ஆம் இடத்துல இருக்கிற சனி என்ன பண்ணுறார்? பூஸ்டர். ஓடு ஓடு இன்னும் ஓடு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வெற்றியும் அடுத்த வெற்றிக்கான நுழைவுச்சீட்டாக நீங்கள் பாருங்கள். பத்மஸ்ரீ எல்லாம் பத்மபூஷனுக்கான நுழைவுச்சீட்டு, பத்மபூஷன் எல்லாம் பத்ம விபூஷனுக்கான நுழைவுச்சீட்டு. அச்சீவ் பண்ணிட்டேன்னு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அச்சீவ் பண்ணுற இன்னும் இருக்குது, எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுங்க போங்க. அந்த மாதிரி 10ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது இந்த எண்ணங்கள்லாம் வரும். ஒரு பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, ராசியிலே சனி பகவான் இருக்கிறார், 12ஐ பார்க்கிறார். 10ஆம் இடத்திலிருந்து என்ன பண்ணுகிறார்? அடுத்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். ப்ரமோஷன் வரப்போது.
அப்போ உங்களை தான் அடுத்த டீம் லீடர் யார் இருக்குது, நம்ம யாரை போகலாம், நம்ம சுரேஷ் என்னை தர்றீங்க அண்ணே ஏற்றுக்குங்கண்ணே. அப்போ தான் நம்ம வருஷம் பூரா பிஸியாகவே இருப்போம். ஏன்னா இந்த கம்பெனிக்கு வந்து சேர்த்து வந்த பாவத்துக்கு சத்தியம் வாங்கி இந்த டீம் லீடர் ஆக்கி விட்டீங்களடா. விளையாட்டாக நடந்தாலும் சரி, நீங்கள் டீம் லீடர் ஆகிட்டீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எதுவுமே நம்மளை கேட்டு நடக்கிறது இல்லை, அது அதுவாக நடக்குது. நம்ம நினச்சிக்கிறோம் எதேச்சியாக நடந்ததுன்னு. தெய்வம் கரெக்டாக கூட்டிகிட்டு போகுது, கரெக்டாக போடுது. அதுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. அடுத்து சனி பகவான் என்ன பண்ணுறார், 10ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்படியாக தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் பிப்ரவரி 20 தொடங்கி மார்ச் 20க்குள் சொந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறீங்க, கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, எங்கள் கம்பெனி பேர் என்னன்னு போடுறீங்க, ஆளினால் அழகுராஜா கடை போடுங்க, தப்பே கிடையாது. வந்தா வெட்டுவோன்னு ஒரு கடை வச்சிருக்கான். இது ஆமாண்டா இது எங்கள் அப்பா வீட்டு கடை தானே ஒரு கடை வச்சிருக்கான் பாருங்க. எந்த அட்வைஸையும் யார்ட்டையும் கேட்காதீங்க. திஸ் இஸ் யுவர் லைஃப். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்களே. ஏன் இது சொல்றேன்னா, உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் உங்கள் கூடவே வரும். உங்கள் டிஸ்ட்ராக்ட் சொல்லுங்க. பிஸ்னஸில் 2 விஷயம் தான், எதர் யூ டிசைட் ஆர் டிஸ்கஸ். டிஸ்கஸ் பண்ணால் பிஸ்னஸ் பண்ண முடியாது. டிசைட் பண்ணுறத பண்ணி போயிட்டே இருங்க. டிஸ்கஷன்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி. டீம் மெம்பர்ஸ் கூப்பிட்டு நான் இப்படி நினைக்கிறேன் அப்படின்ட்டு போயிடணும், அவ்வளோதான். அது பேர் ஒரு டிஸ்கஷன் மாதிரி. ஆனால் நீங்கள் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டீங்க. நீங்கள் டிசைட் பண்ணுறது தான் உங்கள் பிஸ்னஸ் கேட்கணும். 10ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்பொழுது இதெல்லாம் நண்பர்களை காலங்காத்தால் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி நம்மளோட பதிவுகள்லாம் கேளுங்க. இந்த பதிவுகள்லாம் கேட்டிங்கன்னா வேலைக்கே போகாதுன்னு கூட வேலைக்கு போகணும்னு என்ன வரும். தயவு செய்து இந்த 5 கிரகம் 10ஆம் இடத்துல வரும்போது சுனாமி வந்துடும், உலகம் அழிஞ்சிடும், எரிமலை வந்துடும் யாராவது சொன்னால் என்ன தயவுசெய்து கேட்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் வராது. 10ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது வெற்றிகள் உமதே. முக்கியமான ஒரு விஷயம், சனியோடு சேர்ந்த ராகு, வேலையிலேயே ஒரு பெண்ணால் பிரச்சனை வரும், ஜாக்கிரதையா இருங்க. வேலைக்கு போகிறதுக்கு மட்டும்தான், உங்களை யாரும் அங்கே லவ் பண்ண சொல்ல. அதனால் 10ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு சேர்க்கை சேர்ந்திருப்பதால் வேலைக்கு போகிற இடத்துல பெண்களிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக பாருங்கள். வேலையை மட்டும் பார்த்துட்டு வேலையை மட்டும் வாங்க. எந்த மாதிரியான வழிபாடுகளை ரிஷபராசிக்காரர்கள் மேற்கொள்ளலாம் சொல்லிட்டு? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வழிபாடுகள்னு பார்த்தீங்கன்னா, 10ல் சனி பகவான் இருக்கிறார். சுக்கிரன் ராகு காம்பினேஷன் தான் ரொம்ப பயப்படுற காம்பினேஷன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக கஞ்சனூர் செல்ல வேண்டும், அல்லது வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலங்களில் துர்க்கையை வழிபடணும், அல்லது சனிக்கிழமைகளில் சுக்கிர ஹோரையில் ராகுவை வழிபட வேண்டும். திருநள்ளாறு போங்க, திருநாகேஸ்வரம் போங்க, இந்த மிக்சிங்கில் போயிட்டே இருங்க. காரணம் என்ன, உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் ஒரு பக்கம் சிங்கபெருமாள் கோயில் போங்க, மாங்காடு பக்கத்தில் இருந்தால் காமாட்சிமன் கோயில் போங்க, இல்லை பாரிஸில் இருந்தீங்கன்னா காளிகாம்பாள் கோயில் போங்க. இதெல்லாம் கூட சுக்கிரஸ்தலம் தான். சுக்கிரன் டைரெக்டாக பார்க்க முடியலனாலும் இந்த ஸ்தலங்களுக்கு போனாலே சுக்கிரஸ்தலம் தான். இதை மட்டும் செய்தால் போதும். மிக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த 5 கிரக பெயர்ச்சி ஒன்றல்ல 2 அல்ல, காலபுருஷனுக்கே 11ஆம் இடம் என்பது கும்பஸ்தானம், கும்பராசி. இந்த கும்பராசியில் உங்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், அதே மாதிரி உங்களுக்கு வந்து சனி பகவான், ராகு, இப்படி எல்லாருமே 11ஆம் இடத்துல இருக்கிறார்கள். 11ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உபஜயஸ்தானம் என்ற பொருள். அந்த உபஜயஸ்தானத்தில் இவர்கள் அத்தனை பேர் இருக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய படிநிலை என்பது அடுத்த படிநிலைக்கு மாறுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயமே என்னென்னா, பிப்ரவரி 20க்கு அப்புறம் இந்த உலகமே பெரிய பெரிய ஏற்றங்களை சந்திக்க போகிறது. ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தொடர்ந்த முன்னேற்றங்களையும் சந்திக்க போகிறது. காரணம் என்னவென்றால், ஒன்றல்ல 2 அல்ல 5 கிரகங்களும் சேர்ந்து லாபம்ங்கிற இடத்துல ப்ரெஷர் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன தொழிலை பண்ணாலும் அந்த தொழிலில் லாபம் வர்ற மாதிரியான ஒரு அமைப்பை சனி பகவான் தருகிறார், ராகு பகவான் தருகிறார், புத பகவான் தருகிறார், சுக்கிரனும் எல்லாருமா சேர்ந்து தராங்க. ஸோ அத்தனை முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது. 11ஆம் இடத்தை தொடர்ந்து உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தை தொடர்ந்து மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்கள் கிடைப்பது, அண்ட் ஆல்சோ புனிதமாக உங்களுக்கு வந்து முக்கியமான விஐபிகளை சந்திக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த 11ஆம் இடத்தில் ஏற்படுகிறது. ஸோ இப்போ யூ ஆர் கோயிங் டு மீட் யர் நெக்ஸ்ட் லெவல் பர்சன். உங்கள் வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்கிற வரைக்கும் இப்படியே இருக்கும். இதனுடைய அடுத்த படிநிலைங்கிறது எப்போ மாறும்னா, நீங்கள் உங்களை விட சிறந்த ஒரு மனிதரை, ஒரு பெரிய மனிதரை பொருளாதாரத்திலும் அதிகாரத்திலும் அதே மாதிரி வாழ்க்கை முறைகளும் பெரிய ஆளை நீங்கள் சந்திக்கும் பொழுது என்ன ஆகும்னா, வாழ்க்கை அடுத்த படிநிலையை அடைகிறது. அதற்கான முயற்சிகளைத்தான் இந்த பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு அப்புறம் பொதுவாகவே எல்லா ராசிகளுக்குமே நல்ல நேரம், சில ராசிகளை தவிர மற்றபடி பொதுவாகவே எல்லாருக்கும் நல்ல நேரம். ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், நமக்கான திட்ட வரைவுங்கிறது நம்ம மைண்டில் இங்கே இருக்கணும். நமக்கான திட்ட வரைவு, அது என்ன திட்ட வரைவு, நமக்கான வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், அந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலை என்பது அதுதான் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு மனசில் வேணும். அதெல்லாம் நீங்கள் இருக்கும் பொழுது சரியான ஆளை அந்த பிரபஞ்சம் கூட்டுந்து உங்களோட சேர்த்தும். உங்கள் வாழ்க்கைக்கு துணை புரியக்கூடிய, உதவி செய்யக்கூடிய சரியான ஆளை
என்ன பண்ணும், இந்த பிரபஞ்சம் உங்களுடைய வந்து சேர்த்து விடும். அந்த சரியான ஆளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இந்த பிப்ரவரி 20க்கு அப்புறம் வேறு லெவலில் நீங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. அதான் முக்கியமான விஷயம். இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே நவக்கிரக வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பீரியடில் நீங்கள் என்ன பண்ணணும், நவக்கிரகங்களை போய் பார்க்கணும். சிவன் கோயில்களாக இருந்தாலும் சரிதான், நவக்கிரகங்கள் 9 பேர் இருக்கும்போது அவங்க எத்தனை பேரையும் வழிபட்டு தினமும் 9 சுற்று, நிறைய பேர் அதை சுற்றுறதே கிடையாது, அந்த 9 சுற்றுகளையும் சுற்றி நீங்கள் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனிப்பிச்ச ராகவே கேதவே நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி 9 கிரகங்களையும் வணங்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஆட்கள். சுக்கிரன் லவ்வ தரார், புதன் வந்து அறிவை தருகிறார், சூரியன் புகழை தருகிறார், சனி புரட்சியை தருகிறார், ராகு பிரம்மா, இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சம்பந்தம். இவர்கள் எல்லாருமா சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை என்பது வேற லெவலில் போகும். ஸோ அப்போது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபோக்கஸ், திட்ட வரைவை ரெடி பண்ணிக்கோங்க. சுவாமிஜி, 5 கிரக சேர்க்கையினால மக்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கொட்ட போது, அவர்கள் எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது, நிறைய விவரங்களை சொன்னீங்க. மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள உலகத்தின் மிக ஈஸியான வேலை ராம்ஜியை தொடர்பு கொள்வதுதான். உலக புகழ்பெற்ற இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள். எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாவை சந்தியுங்கள். அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு நல்ல கன்சல்டேஷனாக எங்கிட்ட எடுத்துகிட்டு ஃபேமிலி ஜாதகமாக ஒன் டே வித் குருஜிலாம் போயிட்டுருக்கு. என்னோடு ஒரு முழு நாள் செலவழித்து பார்க்கின்ற திட்டங்கள் எல்லாம் என்னை தொடர்பு கீழே இருக்க நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப் உங்களுக்கு அனுப்புவேன். இன்ஸ்டா பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மக்களுக்கு நல்லதை மட்டும்தான் சொல்லும் ஒரு ஒரு சத்தியத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். என்றைக்குமே சுனாமி வருது, உலகம் அழியுது, எப்படி ஆயிரும் அந்த சாப்டருக்குள்ளே போகிறதில்ல. பாசிட்டிவான விஷயம். நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இத்தனை பழைய பதிவுகள்லாம் இத்தனை வெற்றிகள் கொடுத்த அனைவருக்கும் உள்ளார்ந்த நன்றி. இந்த ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் நேரடியாக பார்க்கிறேன், படித்து கொண்டிருக்கிறேன். அதனால் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை போடுங்கள். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரிவிங்க. அப்போ தான் அடுத்த பதிவு இன்னும் பெட்டர்மெண்ட்டாக உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும். ஸோ வகையில் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். என்னை சந்திக்க மெசேஜ் பண்ணுங்கள், நேரில் சந்திப்போம்.